சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம் சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம் சிவவோம் சிவவோம் சிவ சிவவோம் ஹரவோம் ஹரவோம் ஹர ஹரவோம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகட்டாட்சம் பரிபூர்ணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அப்பர் திருவாய் அமுதம் பாகம் 2 ஏதாவது யதாசக்தி அவருடைய வாழ்க்கை வரலாறும் தலைமுறையிலே அடங்கி இருக்கின்ற உயர்ந்த பதிகங்களும் அதன் உள்ளார்ந்த அனுபவத்தையும் அனைவரும் சிவத்தொண்டிலே அப்பர் செய்த உழவார தொண்டை சிறிதளவேனும் செய்து நம் பெருமானுக்கு ஈசனின் கடாட்சத்திற்கு ஆளாகுமாறு பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட செல்வர் என்ற போற்றப்படும் நாவுக்கரசர் வாகீசர் அவர் அருளிய தேவார தெரிப்பதிகங்கள். அவை சைவ சமய சித்தாந்தத்திற்கு அடித்தளம் அமைத்தது ஞானசம்பந்தர் அப்பர் பெருமானின் தேவாரங்கள். திருநாவுக்காக வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமா முனிவர் வாகீசர் வாய்மை திகழ பெருநாம சீர்பாவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய ஒன்னாமை உணராதேன். தெய்வ செக்கிழார் நாவுக்கரசரை போற்றி அவருடைய தவமுனிவராம் நாவுக்கரசரின் வாழ்க்கையிலே எழுதுகையிலே அவர் இவ்வாறு பாடி கொண்டாடி மகிழ்கின்றார். திருமணைப்பாடி நாட்டிலே திரு ஆமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குலத்திலே புழலனார் அவர் மனைவி மாதினியார், அவர் வயிற்றிலே திலகவதியார் பிறக்க அதன் பின் மருளிக்கியார் என்ற வாகீசர் பிறந்தார். வாகீசர் அக்கா திலகவதியாரிடம் மிகவும் பிரேமை கொண்டிருந்தாலும் பூர்வம் செய்த வினைப்பயனாலே அவர் கடிலையின் அரைக்கலில் இருக்கின்ற திருவதிகை விரட்டான திருப்பதியிலே சென்று திருப்பணிப்புரி செய்த வண்ணம் இருக்க தன் அக்காவை துறந்தார். சமண சமயத்தை சார்ந்தார். ஆனால் திலகவதியார் வயதான காலத்திலும் சிவத்தொன்றினை விட்டு தரவில்லை. அவருடைய பிரார்த்தனைக்கு இறைவன் இறங்கினான். அதிகை விரட்டானத்து ஈஸ்வரன் திலகவதியார் திருப்பள்ளி எழுச்சியிலே பிரார்த்தித்தபடி சூழ நோயை ஏவி அவரை ஆட்கொண்டார். ஒரு சமண மதத்திலே உயர்துறவியாக அரும்பாடுபட்டு வளர்ந்த இந்த சிறுவன் மீண்டும் சைவ சமயத்துக்கே தர்மசேனராக வந்து உலகுக்கு வழிகாட்ட வேண்டியவர் மீண்டும் சைவ சமயத்தை ஆட்கொண்டதை கண்டு மிகவும் வெட்கப்பட்டார், வருந்தினார். பல்லவ அரசனோ சமணர்கள் வாக்குக்கு அடிமையாகி அவர்கள் சொன்னபடியெல்லாம் நாவுக்கரசரை ஆட்டி வைத்தான். சமுத்திரத்திலே பெரும் பாறாங்கல்லிலே கட்டி அவனை பெரும் கடலிலே நடு சமுத்திரத்திலே விசிறு எறிந்தான். சமுதிரத்திலே தள்ளிவிடப்பட்ட நாயனார் அடியேனுக்கு யாது நிகழினும் நிகழட்டும், அடியேனின் பெருமானை என்றும் தோத்திரம் செய்வேன் என்று சொற்றுணை வேதியன் என்று தொடங்கும் நமச்சிவாய் பதிகத்தை பாடி மகிழ்கின்றார். குற்றாயினவாறு விளக்ககளீர் என்று சொல்லி நோயை விளக்கிய பரமானை நினைந்து கொண்டு இங்கு இப்பாதிரிப்புரியிலே அவரை பாடி மகிழ்கின்றார். என்றாளுமாயன கெந்தையுமாயுடன் தோன்றினர மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்து உள்ளிருக்க என்றான் இமயவர்க்கு அன்பன் திரு பாதிரி புலியோ தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே. பாதிரி புலியூரானை விட்டு விலக மனமில்லாமல் பகுகாலம் அங்கு தங்கியிருந்தார். இடையிலே நாவுக்கரசர் விஷயமாக சமணத்தவர்கள் கூறியது அனைத்தும் பொய் என்பதை உணர்ந்தான் பல்லவ நாட்டு அரசன். அவன் மெல்ல மெல்ல புல்லறிவினராய சமணர்களின் பொல்லாங்குத்தனம் அனைத்தையும் உணர்ந்து சைவனாகி மாறினான். பாடலிபுத்திரத்திலே சமண பள்ளிகளை எல்லாம் இடித்தான். திருவதிகை மாநகரத்திலே குணபச்சுரம் என்கொள்ளும் திருக்கோயிலை எழுப்பினான். நாவுக்கரசர் பல்வேறு சிவஸ்தங்களை தரிசித்த வண்ணம் திருவதிகை
அருகில் உள்ள திருவண்ணநல்லூர், திரு ஆமாத்தூர், திருக்கோயிலூர் முதலான திருப்பதிகளை தரிசனம் செய்து கொண்டு விருத்தாச்சலத்து அருகே உள்ள பெண்ணாடகம் வந்து அடைகின்றார். பெண்ணாடகம், பெண்ணாகடகம், தூங்கானை மாடம் என்றும் அழைக்கப்பெறும் உயர்ந்ததான பழைய திருப்பதியாகும் எனும் திரு தூங்கானை மாடம் தன்னிலே சுடர் கொழுந்தீஸ்வரர் மற்றும் பழைய காலேஸ்வரர் என்று வழங்கப்பெறும் இறைவனார் அமோதனாம்பாள் கடந்தை நாயகி உடனாய கெளிநதி கரையிலே கைலை தீர்த்தத்தை கரையிலே வெள்ளாற்றங்கரையிலே அமர்ந்து அருளாட்சி பண்ணுகின்றான். இங்கு ஐராவதம் வந்து தரிசித்த பேறு பெற்ற திருத்தலம். இங்கு கஜபுஷ்ட விமானம் இருப்பதினாலே தூங்கானை மாடம் திருக்கோயில் என்று பெயர் பெற்றது. ஆழிகாலத்திலும் ஊழிகாலத்திலும் அசையாது அதிகாரந்தி மூலம் பழைய காலத்தின் வெள்ளத்தை தடுத்தான் பெருமான். எனவே பழைய காளீஸ்வரர் என்று இறைவன் வழங்கப்படுகின்றான். காமதேனு வந்து பூஜை செய்து வழிந்தோடிய பால் கைலை தீர்த்தம் என்ற குளமாக மாறிற்று. மூலஸ்தானத்துக்கு வடபால் சௌந்தரேஸ்வரர் என்று தனி கோபுரத்துடன் ஒரு சிவாலயம். வெள்ளாற்றங்கரையிலே உள்ள இத்தலத்திலே சோழ மன்னன் வந்தான். ஆற்றில் வெள்ளம் வந்தவையால் அக்கறையிலிருந்தே தவம் செய்ய அவனுக்கு இறைவன் அருள் புரிந்தான் என்று திருத்தல வரலாறு கூறுகின்றது. ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் தேடி வந்து பாடி திருப்பதிகங்கள் பாடிய திருத்தலம் இந்த உயர்ந்த சிவஸ்தலமாகும். தூங்கானை மாடம் தனிலே இறைவனை நாவுக்கரசர் இறைஞ்சுகின்றார். அப்பா, என் வாழ்நாளிலே எப்படி வாழ வேண்டும் என்று நீ என்னை படைத்தாயோ அதிலிருந்து விட்டு விலகி வெகு தூரம் சென்று விட்ட என்னை நோய் தந்து ஆட்கொண்டு என்னை திருப்பி உன் திருவடி பொற்றாமரை கழல்களுக்கு அடியேனை ஒரு தாசனாக ஏற்றுக்கொண்டாய். அடியேன் உடலம் உயிர் தரிக்க வேண்டும் என்றால் பரமாத்மாவுடைய இலச்சினையாகிய சூலத்தையும் இடபக்குரியையும் அடியேன் மீது பொறித்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் தன்னை செய்கின்றார் தூங்கானை மாடத்து இறைவன் விஷயத்திலே. பொன்னார் திருவடி கொன்று விண்ணப்பம் போற்றி செய்யும். பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும். பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும். என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டே இருங்கூற்றகல. என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டே இருங்கூற்றகல. மின்னாருமோ வீலை சுலமென்மேற் பொறிமேவு கொண்டல். மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறிமேவு கொண்டல். துன்னர் கடந்தை உள் துங்கானை மாட சுடர் கொழுந்தே. மின்னாறு மூவிலை சூலமென்மேல் பொறிமேவு கொண்டல். துன்னார் கடந்தையுள் துங்கானை மாட சிடர் கொழுந்தே. அவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்றரும் பிணி நோய் காவாதொழியர் கலக்கோ முன்மே பழி காதல் செய்வார் தேவா. திருவடி நீ என்றென்னை பூசு செந்தாமரையில் பூவார் கடந்தையுள் தூங்கானை மடத்த புண்ணியனே. கடவும் திகிரி கடவாதொழிய கையிலையூற்றான் படவும் திரவிரலொன்று வைத்தாய்.
பணிமால்வரை போலிடமோ பொறித்தன்னை என்று கொள்ளாயிடமோ பொறித்தன்னை என்று கொள்ளாய் இரும் சோலை திங்கள் தடவூ கடந்தையுள் தூங்கானை மாடத்தென் தத்துவனே தூங்கானை மாடத்தென் தத்துவனே என்று கொள்ளாய் என்று தன் மனக்கிடக்கையை இங்கே இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார். நாவுக்கரசனின் அடித்தளத்திலே அவருடைய இதயத்திலே எழுகின்ற எண்ணம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் ஒன்று உண்டு என்று ஆரம்பித்த இப்பதிகத்திலே 7 பதிகங்கள் காணாமல் போய்விட்டன. ஆயினும் அவருடைய ஹிருதயத்தை துவனிக்கும் 3 திரு தேவாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இதுவும் பரமசிவனின் கருணை என்றேதான் நாம் எண்ண வேண்டும். பரமசிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவருடைய திருவருளினாலே ஒரு சிவபோதம் மற்ற யாவர் கண்களிலும் படாதபடி அங்கு வந்து வாகீஸ்வருடைய திருத்தோளிலே சுலக்குறியும் இடத்தோளிலே இடபக்குறியும் பொறித்து நாயனாருடைய திருத்தோளிலே பொறிக்கப்பட்ட இலைச்சனை கண்டார். மனம் மகிழ்ந்தார். திருவருளை நினைந்தார். கண்ணீர் சொரிந்தார். விழுந்தார். எழுந்தார். அழுதார். நமஸ்கரித்தார். இறைவனை வலம் வந்தார். பாடி மகிழ்ந்தார். அந்த தலத்திலே இருக்கின்ற நாளெல்லாம் அருகிலே உற்ற திருவரத்துறைக்கும் திருமுதுகுன்றம் போய் தரிசித்தார். அங்கு இறைவன் மீது ஆனந்த பாஷ்பம் கொண்டு முதுகுன்றத்து இறைவனை சந்தோஷப்பட்டு மிகவும் ஆதுரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தார். முதுகுன்றம் எனும் விருத்தாச்சலம் மிகவும் தொன்று தொட்ட பழம்பதி. இறைவன் பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர் என்று கொண்டாடப்படுகின்றான். பாலாம்பிகை பெரியநாயகி உடனாகிய விருத்தாம்பிகையின் நாதனாக இருக்கின்றான். நித்யானந்த கூப்பம், மணிமுத்தாறு, அக்னி குபேர தீர்த்தங்கள் நிறைந்த 5 கோபுரங்கள், 5 சன்னதிகள், 5 தேவதைகள் உடைய 5 கொண்ட பல்வேறு அதிசயம் நிறைந்த திருக்கோவில். முருகப்பெருமான் முதல் தொட்டு எண்ணற்ற மகான்கள் ராமலிங்க வள்ளலார் வரை இறைவனை தொழுது பேறு பெற்றவர்கள். சிவபெருமான் ஆதியிலே அவனால் படைக்கப்பட்டது முதுகுண்டம் என்று ஒரு வழக்குண்டு. இந்த மண்ணுலகை படைக்க விரும்பிய பொழுது தானே ஒரு மலையாக தோன்றினார். பின்னர் பிரம்மன் படைத்த மலைகளும் தோன்றின. எனவே இது முதுகுன்றம் என்று அழைக்கப்படும். அகத்தியர் வழிபட்ட பெருமையுடைய திருப்பதி. இங்கு இறப்பவர்கள் அனைவருக்கும் உமாதேவியார் தமது மேலாடையால் வீச இறைவன் அவர்களுக்கு திருக்காதிலே 5 எழுத்தை உபதேசிக்கின்றான் என்று கந்தபுராணம் கூறுகின்றது. ஸ்தலவிருஷம் வன்னி மரம் 3000 வருடத்திற்கும் பழமையானது. கைலாச பிராகாரம் வடமேற்கு மூலை. இவ்விடத்திலே இறைவனை கண்டார். அப்பர் பெருமான் தன் வயம் இழந்தார். இறைவனை கொண்டாடி பாடலானார், துதிக்கலானார். கருமணியே கனகத்தின் குன்றொப்பானே கருமணியே கனகத்தின் குன்றொப்பானை கருதுவார் காற்ற எளியான் தன்னை கருதுவார் காற்ற எளியான் தன்னை குருமணியை கோளனவமாட்டுவானே குருமணியை கோளனவமாட்டுவானே கொல்வேங்கையதழானை கோவனல் தல்னை கொல்வேங்கையதழானை கோவனல் தன்னை அருமணியை அடைந்தவர்க்கு அருமணியை அடை
திகைத்தவா இகந்தானை இருபது தோள் நெறிய போன்றி எழுநரும்பின் இசைப்பாடல் இனிது கேட்டு புகழ்ந்தானை பூந்துருத்திமேயான் தன்னை புண்ணியனை விண்ணவர்கள் நிதியல் தன்னை மகிழ்ந்தானே மலை மகிழ்வோர் பாகம் வைத்து வளர்மதியன் செடை வைத்து மாலோர் பாகம் திகழ்ந்தானி திருமுதுகுன்றுடையான் தன்னை மாலோர் பாகம் திகழ்ந்தானி திருமுதுகுன்றுடையான் தன்னை திவினையே அறியாதே திகைத்தவாரே. இறைவன் தன்னை ஆண்ட விதம், தனக்கு அருள் செய்த விதம், தனக்கு ஒரு புகழும் பெயரும் உயர்ந்த அடியான் சிவதாசன் என்ற ஒரு தாசகுலத்திற்கோர் கொழுமணியாக சிவக்குழுந்தாக தன்னை ஏற்றதை நினைந்து உருகுகின்றார் முதுகுன்றத்து பரனை கண்டவுடனே. இறைவன் இவ்விடத்திலே அவருடைய பேர் அவாவாகிய தன் தோளிலே சூடமும் மற்றொரு தோளிலே விடையும் ஆகிய திரு இலச்சினை பொருத்தி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவகுழுந்தீஸ்வரரை பிரார்த்திக்க, அவ்வாறு இறைவன் அவரை மிகவும் கொண்டாடி அவரை மதித்து திருவிலச்சினை பொருத்தி அவரை அனுகிரகிக்கின்றார். இங்கிருந்து கிளம்பி பல்வேறு திருப்பதிகங்களை பாடிய வண்ணம் பல்வேறு சிவஸ்தலங்களை கண்டார். அருகிலுற்ற நெல்வாயில் அறத்துறை வருகின்றார். அறத்துறைநாதர் ஆனந்தீஸ்வரர் தீர்த்தபுரீஸ்வரர் என்னும் இறைவன் ஆனந்தநாயகி திரிபுரசுந்தரி அறத்துறை நாயகி உடனாய நிவாநதி நதி கரையிலே நெல்வாயில் அறத்துறை எனும் நாமம் கொட்ட தீர்த்தபுரி தனியிலே தீர்த்தபுரீஸ்வரராக இருந்த அருள் பாலிக்கின்றார்கள். சப்தரிஷிகள் பூஜை செய்ய தீர்த்தம் வேண்ட நீவா என்று அழைத்த உடனே நீவா நதியாக வடவெள்ளாறு பெருக்கெடுத்து ஓடி வந்தது என்று கூறுவர். சப்தரிஷிகள் வழிபட்ட ஆதித்திருத்தலம் இதுவாகும். நிவாநதி கரையிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அதனால் சேதமுண்டாகாமல் இருக்க நந்தியம்பெருமான் சற்று தலையை திரும்பி வெள்ளத்தை பார்க்க வெள்ளம் வடிந்ததாக தலவரலாறு கூறுகின்றது. வான்மீக முனிவர் அரவான் வழிபட்ட திருத்தலம் இது. நடுநாட்டு தலங்களிலே முதன்மையான திருத்தலமாகும். பெண்ணாகடகத்திற்கு தென்மேற்கே அமைந்துள்ள திருத்தலம் இதுவாகும். இவ்விடத்திலே இறைவனை பாடி பரவுகின்றார். கடவுளை கடலுள் எழு நஞ்சுண்ட உழலானே ஒப்பாரிலாவெம் அடல் உளானே அறத்துறை மேவிய சுடரளுளானை கண்டீர் நான் தொழுவதே ஒப்பாரி இலாதயம் சுடருளானை கண்டீர் நான் தொழுவதே கரும்பு ஒப்பானை கரும்பினிற் கட்டியை விரும்பு ஒப்பானை விண்ணேறும் அருகிலாரும் பொப்பானை அறத்துறை மேவிய சுரும்பமா ஒப்பானை கண்டீர் நான் தொழுவதே கலையொப்பானை கற்றோர்க்கு ஓரமுதினை மலையொப்பானை மணிமொழி ஒன்றிய அலையொப்பானை அறத்துறை மேவிய நிலையொப்பானை கண்டீர் நம் தொழுவதே. சைவ சமயத்தின் தலைமை திருப்பீடம் என்று கருதப்படும் கோவில். கோவில் என்றால் சிதம்பரம். அம்பலத்து ஆடும் இறைவன் தான் உரைகின்ற திருத்தலம் கோவில். கோவில் தனிலே
இறைவன் இவரது பெருமையை பக்தர்களுக்கு அறிய உணர்த்தினான். அதனால் இவ்விடத்திலே இறைவனை கண்ட நாவுக்கரச பெருமான் அந்தனர் 3000 வந்து இவரை வழிகாட்ட கோவிலிலே உரைகின்ற அந்த சபாநாயகனை தான் ஆசைப்பட்டு வணங்க வேண்டும் என்று மிகவும் தம் திருவுள்ளத்தே அன்பு கொண்டிருந்த பொழுது அப்பொழுது சிவஸ்தலங்கள் யாவும் தரிசித்து அங்கு சிற்றம்பலம் தனிலே திருக்குறுந்தொகை தனியை பாடுகின்றார். தாண்டகவேந்தனான நாவுக்கரச பெருமான் அங்கு இருந்து கொண்டே உழவாரப்பணியும் செய்து இறைவனுக்கு எண்ணற்ற பதிகங்களை பாடி மகிழ்கின்றார். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமைசிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இடித்த முடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அப்பா, இந்த உன்னுடைய ஆடல் வல்லானாகி உன்னுடைய திருவடியிலிருந்து திருமுடி பர்யந்தம், திருமுடியிலிருந்து திருவடி பர்யந்தம் ஒவ்வொரு அங்க பிரத்யங்கத்தையும் பார்க்கும் பொழுது அதிலிருந்து எழுகின்ற உயர்ந்ததான ஞான பிரகாசம், பக்தி பிரகாசம் என்னை பரவசப்படுத்துகின்றது. அப்பா, பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினாள் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா. தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியனேன் வந்தவரே. நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே, வஞ்சமே செய்தியாலோ வானவர் தலைவனே. நீ மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தேயே, அஞ்சொலால் காண நின்று அழகனி ஆடுவாரே என்று ஆடல் வல்லானை மிக அழகாக பாடிப்பரவி அங்குள்ள தில்லை 3000 அவர்தம் மரக்கருணை அவர்தம் பக்தி மேலீட்டைக் கண்டு அவர்கள் திருவிழையெல்லாம் விழுந்து அங்கும் தொண்டு செய்து திருப்பாடலோடு திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகர் பற்பல விதம் ரகம் ரகமாய் செய்து ஆடல் வல்லானுடைய குஞ்சித பாதத்திற்கு ஒவ்வொற்றையும் ஒரு அணிகலனாக சமர்ப்பித்து பிரியாவிடை சென்று அங்கிருந்து கிளம்புகின்றார். அன்னம் பாலிக்கும் தில்லை, அன்னம் பாலிக்கும் தில்லை, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, பொன்னவ பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்கு மாறு கண்டிடில், என்னும் பாலிக்கு மாறு கண்டிடின் புற எண்ணம் பாலிக்குமோ இப்பிறவியே, மாறு கண்டிடின் புற எண்ணம் பாலிக்குமோ இப்பிறவியே. அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீ சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ, கரும்பற்ற சிலை காமனே காய்ந்தவன், கரும்பற்ற சிலை காமனே காய்ந்தவன், பெரும்பற்ற புலியூரெம் பிரானையே
பெரும்பற்ற புலியோ எம்பேரானையே நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் தேரேந்து காணவல்லரோ நாடி நாரணல் நான்முகன் என்றிவர் தேடியும் தெரிந்து காணவல்லரோ மாடமாளிகை சூழ் தில்லையம்பலத்து ஆடி பாதமென் நெஞ்சுள்ளிருக்கவே மதுரவாய் மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திரமிதிகுள் சேவடி சென்றடைந்துய்மனே மிதிக்குள் சேவடி ஆர்த்தெடுத்தான் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி 10 இரமிதிக்குள் சேவடி சென்றடைந்து உய்மனே. இறைவன் திருவடியை, தூக்கிய திருவடியை, சிற்றம்பல திருவடியை, சபாநாயகரின் திருவடியை, குஞ்சித திருப்பாதத்தை, மூலத்தானார் திருவடியை, சபாநாயகரின் குஞ்சித பாதத்தை, சிவகாமி அம்மை அனவரதம் அடிவருடும் திருவடியை நாம் சென்றடைந்து உய்மினோ. வாழ்விலே பெற்ற பேர் ஏதாவது இருப்பின் அது இறைவன் அடியை சென்று காண்பதும் உழவார பணி செய்வதும் என்ற மகேஷ பூஜை செய்வதும் ஆகிய திருத்தொண்டினை சென்றடைந்து தில்லையம்பலத்தை கண்டு ஆனந்தித்து திருவடியிலே லயமாவீர்களாக என்று நமக்கு வாழ்த்துரைக்கின்றார் நாவுக்கரச பெருமான். அங்கிருந்து பிரியா விடை பெற்று ஆடல் வல்லான் அனுமதியோடு திருத்தலங்கள் தோறும் தரிசிக்கச் செல்கின்றார். நாவுக்கரசர் திருவடிகளே சரணம் அநேக சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.